அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தவில் மாமேதை தவில் சக்கரவர்த்தி திருவாலப்புத்தூர் டிஏகே அண்ணா அவர்களின் 74வது பிறந்த தினத்தை போற்றுகின்ற வகையில் மாபெரும் மேதைகள் தங்களது கருத்துக்களை முன்வைக்கின்ற இத்தருணத்தில் எனக்கும் அன்னாரது நினைவுகளை பற்றி பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அண்ணன் அவர்களின் குடும்பத்தார் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அண்ணனை ஒரு 7 வயசுலேருந்து நான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா பெரிய பெரிய வித்வான்கள் எங்கே கச்சேரி நடக்குதோ அங்கெல்லாம் என்னை எங்கள் தாத்தா அழைச்சிட்டு போடுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஹரித்வாரம் அண்ணா அவர்கள், திருவாலப்புத்தூர் அண்ணா அவர்கள், தஞ்சாவூர் அண்ணா அவர்கள், வேதாரண்யம் அண்ணா அவர்கள் இவங்கெல்லாம் வாசிப்பாங்க. இவங்கெல்லாம் வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க வாசிக்கும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் ஒரு ஆசையாக இருக்கும். அதுதான் அப்போ எல்லாம் இவங்கெல்லாம் நின்றுக்கிட்டு வாசிக்கிற நேரம் அதை பார்க்குறதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை வேணும். அதன் பின்பு எனது 10 வயசில் சிக்கல் சிங்காரவேலர் நாதஸ்வர தவில் இசை கல்லூரியில் கொண்டு போய் என்னை நாதஸ்வரம் கற்றுக்கிறதுக்காக எங்கள் தாத்தா கொண்டு என்னை சேர்த்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா தவில் மாணவர்களுக்கு கௌரவ ஆசிரியராக அண்ணன் அவர்களை நியமனம் செய்யப்பட்டிருந்தாங்க. அப்போ அண்ணன் அங்கே அடிக்கடி வருவாங்க. தவில் மாணவர்களை வாசி சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு ஆசிரியர் வழங்கிட்டு எங்களுடைய வகுப்புக்கு வருவாங்க. எங்கள் குருநாதர்கிட்ட பேசியிருந்துட்டு எங்களை வாசி சொல்லி பார்த்துட்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. இதெல்லாம் மறக்க முடியாது. அந்த தருணத்தில் தான் நாகப்பட்டினம் நல்லுகடை மாரியம்மன் கோவில், நீலாதாசி அம்மன் கோவில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும். இங்கெல்லாம் அதுக்கு பெரிய பெரிய வித்வான்கள்லாம் அங்கே வருவாங்க, வாசிக்க வருவாங்க. அதில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அண்ணன் ஹரித்வாரம் அண்ணா அவர்களும் திருவாலப்புத்தூர் அண்ணா அவர்களும் ஒரு நாள் கண்டிப்பாக வாசிப்பாங்க. நாங்கள் முன்கூட்டியே அன்றைக்கி போயிடுவோம். இப்போ கச்சேரி முடிஞ்சோடனே நைட்டு கிளம்பி அங்கேருந்து நடந்து காலம்பரை எங்களுடைய இசைக்கல்வி வருவோம். அதேமாரி அவங்க எங்கே கச்சேரி நடந்தாலும் அந்த கச்சேரி கேட்கணும்னு எங்கள் அண்ணியில் எங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி, போய் கேட்கணும், கச்சேரி கேட்கணும் அப்படின்னு. இதெல்லாம் எங்களால் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் திருக்குளர் எங்கள் சொந்த ஊருக்கு போன பின்பும் இவங்களுக்கு கச்சேரி எங்கே நடந்தாலும் நான் போயிடுவேன். அது அப்போலேருந்து எங்கள் சின்ன பிள்ளையில் எங்கள் தாத்தா என்னை அழைச்சிட்டு போய் எப்போ அந்த கச்சேரி கேட்க வச்சாங்களோ அது அப்போலேருந்து ஒரு தொடர்ச்சி ஆகிட்டுது. எங்கே கச்சேரி நடந்தாலும் கச்சேரி கேட்க போயிடுவேன். அந்த காலகட்டத்தில் அண்ணன் கூட வாசிக்கிற வாய்ப்பு எனக்கு சில வாய்ப்புகள் கிடச்சிது. அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க. இதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. இப்போ சமீப காலத்தோட ஒரு கச்சேரி அவங்க கூட ஒரு கச்சேரி வாசித்தேன். கச்சேரி முடித்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு ஊருக்கு கிளம்புனாங்க. மறுநாள் காலம்பரை பார்த்தா 6 மணிக்கெலாம் எனக்கு அண்ணன்ட்டு ஃபோன் வந்துச்சுது. பார்த்தா, தம்பி ராத்திரி ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சுது, ரொம்ப பேச முடியலை, அதுக்காக தான் இப்போ காலம்பரை ஃபோன் பண்ணுறேன் உங்கள்கிட்ட பேசணும்னு. என்னோடய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு உண்டு தம்பின்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்க. எனக்கு இதோட வேறு என்ன எனக்கு பாக்கியம், இதே எனக்கு போதும். அதுக்கப்புறம் சில கச்சேரிகள் அண்ணன் சொல்லி அவங்களும் வந்தாங்க. சில கச்சேரிகள் அவங்க சொல்லி நான் போய் வாசித்தேன். அந்த அமைப்பெல்லாம் எனக்கு கிடச்சிது. இறைவன் அண்ணனை நம்மிடம் பிரித்து கொண்டாலும் அண்ணன் இசையால் நம்முடன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.